எப்போதாவது வந்த நல்ல வெயில் நேரத்துல ஹைவேஸ்ல பயணம் செய்யும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. தூரத்துல ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனா கிட்ட போனதும் அது வெறும் கானல் நீர்னு ஏமாந்து போயிருப்போம் இல்லையா? தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த தண்ணி எவ்வளோ நிஜமா நம்பகத்தன்மையா தெரிஞ்சது. ஆமா, கண்டிப்பா. ஒரு செகண்ட் நம்ம கண்ணையே நம்ம சந்தேகப்படுவோம். நிஜம்னு நாம ஆழமா நம்பன ஒண்ணு வெறும் ஒளியோட மாயஜாலம்னு நம்ம மூளைக்கு உரைக்கிற ஒரு தருணம் அது. எக்ஸாக்ட்டா. அந்த ஒரு கானல் நீர் மட்டும் மாய இல்ல. இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும், நீங்க பார்க்குற உலகமும், ஏன் நான் அப்படின்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்கிற உங்களோட அடையாளமும் கூட அதே மாதிரி ஒரு பெரிய கானல் நீர் தான் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா. இன்னைக்கு நாம இந்த ஆழமான உரையாடல்ல எந்த காட்டுக்குள்ளேயும் எப்படி சர்வைவ் பண்றதுன்னு பார்க்க போறதில்ல. நம்மளோட சொந்த மனசுக்குள்ள எப்படி சர்வைவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி பத்தி தான் அலச போறோம். அதுதான் மகாசி சயாதாவ் எழுதின மேனுவல் ஆஃப் இன்சைட். சொல்லப்போனா இந்த புத்தகத்தோட பின்னணியே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 1945ல இரண்டாம் உலகப் போரோட உச்சகட்ட நெருக்கடி நேரத்துல எழுதப்பட்ட புத்தகம் இது. உலகப்போர் நடக்கும்போதா? ஆமாங்க. பர்மால, அதாவது இன்றைய மியான்மர்ல வெறும் 8 மைல் தூரத்துல குண்டு மழையும் பேரழிவும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மரண பயத்துக்கு நடுல தான் மகாசி சயாதாவ் இந்த 700 பக்க புத்தகத்தை வெறும் 7 மாசத்துல எழுதி முடிச்சாரு. வாவ்! 7 மாசத்துல 700 பக்கமா? அதுவும் போர் நடந்துட்டு இருக்கும்போது. ஆமா. ஆக்சுவலா அழிவின் விளிம்புல நின்னுக்கிட்டு மனித மனதோட அமைதியை தேடி எழுதப்பட்ட ஒரு அபூர்வமான படைப்பு இது. இது உண்மையிலேயே நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வெளியில உலகப் போரே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உட்கார்ந்து தன்னோட மனப்போராட்டங்களை எப்படி வெல்றதுன்னு இவ்ளோ பிரம்மாண்டமான புத்தகம் எழுதியிருக்காருன்னா, அந்த மனிதரோட மனநிலை எந்த அளவுக்கு ஒரு தெளிவான நிலைமையில இருந்திருக்கணும். அதேதான். அதுதான் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்குற விதத்தையே மாத்துது. அப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம், இவ்ளோ மன அழுத்தத்தோட சுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் என்னதான் பதில் சொல்லுது? உலகத்தை நம்ம பார்க்குற விதத்துல ஆக்சுவலா என்ன பிரச்சனை? நாம உலகத்தை புரிஞ்சுக்கிற விதமே அடிப்படையில தப்பு அப்படிங்கிறது தான் மகாஷி சயாதாவு சொல்ற விஷயம். இத விளக்க அவர் யதார்த்தத்துல 2 முகம் இருக்குன்னு சொல்றாரு. 2 முகமா? அது என்னென்ன? ஒன்னு கன்வென்ஷனல் ரியாலிட்டி, அதாவது நாம வழக்கமா பார்க்குற உண்மை. இன்னொன்னு அல்டிமேட் ரியாலிட்டி, அதாவது முழுமையான உண்மை. நாம எல்லாருமே அந்த கன்வென்ஷனல் ரியாலிட்டில தான் உழுந்துகிட்டு இருக்கோம். கன்வென்ஷனல் ரியாலிட்டினா இப்ப நாம டெய்லி பார்க்குற பொருட்கள், மனிதர்கள், உறவுகள் இதெல்லாம் தானே? கண்டிப்பா. புத்தகத்துல ரொம்ப கிளாசிக்கான ஒரு ரதம், அதாவது தேரோட உதாரணம் ஒன்னு இருக்கு. ஒரு தேரை காட்டி இது என்னன்னு கேட்டா நாம எல்லாரும் உடனே தேர் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன சொல்றது? தேர்னா தேர் தானே? அங்கதான் விஷயமே இருக்கு. இப்போ சக்கரங்கள், அச்சு, மரக்கட்டைகள், கயிறுகள்னு எல்லா பாகங்களையும் தனித்தனியா கழத்தி வச்சுட்டு பார்த்தா அங்க தேர்னு ஒண்ணு தனியா இருக்கா? ம். இல்ல. வெறும் மரக்கட்டைகளும் கயிறும் தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. பல உதிரி பாகங்களை ஒன்னா சேர்த்த ஒரு அமைப்புக்கு நம்ம வசதிக்காக வச்ச பேர் தான் தேர். அதே மாதிரி தான் ஒரு வீடும். செங்கல், சிமெண்ட், இரும்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் வீடு. இதுதான் வழக்கமான உண்மை. ஒரு லேபிள், அவ்வளவுதான். அப்போ முழுமையான உண்மைங்கிறது அந்த உதிரி பாகங்களா? இது எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறது? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். எப்படி தேரோ வீடோ தனித்து இல்லைன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் நான், நீ, அவன் அப்படின்னு ஒரு தனி மனிதனோ ஒரு நிரந்தரமான அடையாளமோ உண்மையில இல்ல. ஒரு நிமிஷம். நான் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அங்க இருக்கிறது 2 விஷயங்கள் தான். ஒன்னு மனம், அதாவது நாமா. இன்னொன்னு உடல், அதாவது ரூபா. இது 2ம் ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் ஆகிற ஒரு தற்காலிக நிகழ்வும் மட்டும்தான் அங்க நடக்குது. இத புரிஞ்சுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் ஒரு சூடான காஃபி கப்ப தொடுறாங்கன்னு வச்சுப்போம். அங்க என்ன நடக்குது? இதை எப்படி நாம ரூபான்னு பிரிக்கிறது? ரொம்ப சுலபம். நீங்க அந்த சூடான கப்ப தொடும்போது அந்த சூடு உங்க விரல்ல படுது இல்லையா? அது வெறும் பௌதீக ரீதியான ஒரு விஷயம். அதுதான் ரூபா, அதாவது எந்த உணர்வும் இல்லாத பருப்பொருள். ஓகே, சூடு படுறது ரூபா. ஆனா அந்த சூடு பட்ட அடுத்த மைக்ரோ செகண்ட்ல அம்மா சுடுதே அப்படின்னு ஒரு உணர்வு உங்க மூளைக்கு போகுதுல்ல, ஆ, ஆ. அதுதான் நாமா, அதாவது மனம். ஓஹோ! இது 2ம் அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல நடக்குது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நான் காஃபிய தொட்டேன், எனக்கு சுட்டது அப்படின்னு ஒரு நான் அங்க நிரந்தரமா இருக்கிறதா நம்புறோம். அப்போ இந்த நான் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா,
ஒரு சினிமா தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? உண்மையில அந்த ஸ்கிரீன்ல தொடர்ச்சியா எந்த படமும் ஓடல. ஆயிரக்கணக்கான தனித்தனி ஃபோட்டோகிராஃப்ஸ், அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ரொம்ப வேகமா அடுத்தடுத்து நகரும்போது நம்ம கண்ணுக்கு அது ஒரு தொடர்ச்சியான வீடியோவா, ஒரு கதையா தெரியுது. அந்த மாய மாதிரி தான் இந்த நான் அப்படிங்கிற உணர்வும். வாவ்! அந்த சினிமா ரீல் ஓமை தான் விபஸ்ஸனாவோட கோர் கான்செப்ட். சூப்பரா சொன்னீங்க. தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த சினிமா ரீல நாம ரொம்ப ஸ்லோவா ஓட விட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு தனித்தனி போட்டோவா தெரியும். தொடர்ச்சியா ஓடுற மாதிரி இருந்த மாய உடைஞ்சிடும் இல்லையா? ஆமா. வெறும் ஸ்டில் இமேஜஸ் மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நீங்க இப்போ என் குரல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு இல்ல. உங்க காது அப்படிங்கிற உறுப்பும் சத்தம்ங்கிற அதிர்வும் சேரும்போது கேட்பது அப்படிங்கிற ஒரு கண நேர உணர்வு அங்க உருவாகுது. அடுத்த செகண்ட் அது அழிஞ்சிடுது. உடனே அழிஞ்சிடுதா? ஆமா, அடுத்த சத்தம் வரும்போது அடுத்த உணர்வு உருவாகுது. இது அசுர வேகத்துல நடக்கிறதால ஒரு நான் உட்கார்ந்து தொடர்ந்து கேட்கறதா நமக்கு தோணுது. இது கேட்கும்போது கொஞ்சம் தலை சுத்துது. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப அந்த மூவி ரீல ஸ்லோ பண்ணி பார்க்கணும்னா நாம என்ன பண்ணணும்? வெறும் தியரியா படிச்சுட்டு அப்படியே விட்டுட முடியாதே. இது எப்படி பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? அதுக்கு தான் மகாசி சயாதாவ் தியானம் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி 2 வழிகளை சொல்றாரு. ஒன்னு அமைதி வழி, இன்னொன்னு உள்ளுணர்வு வழி. தியானம்னாலே அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது தானே. இதுல என்ன 2 வழி? பொதுவா எல்லாரும் பண்றது அந்த வழிதான். ஒரு பொருளை மட்டுமோ இல்ல மூச்சையோ கவனிச்சு மனச வேலெங்கும் போக விடாம முடக்கி வைக்கிறது. இது மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். சரி, 2வது வழி. மகாஷி ரெக்கமெண்ட் பண்றது அந்த 2வது வழியான உள்ளுணர்வு வழி. இதத்தான் விபசனான்னு சொல்றோம். இதுக்கு மணிக்கணக்கா அமைதியா உட்கார்ந்து மனச பிளாங்க் ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு தேவையானது கணநேர கவனம் மட்டும்தான். கணநேர கவனம்னா ஒவ்வொரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு அலர்ட்டா பாக்குறதா? எக்ஸாக்ட்டா. இப்ப இதை கேட்கிற நேயர்கள் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு செம்ம கடுப்புல இருக்காங்கன்னு வச்சுப்போம். சுத்தி ஹார்ன் சத்தம், வெயில், வண்டி நகரவே இல்ல. அந்த நேரத்துல எப்படி இந்த கணநேர கவனத்தை பிராக்டிஸ் பண்றது? உண்மைய சொல்ல போனா அந்த டிராஃபிக் கடுப்பு தான் விபசனாவுக்கு சரியான களம். டிராஃபிக்லயா? அது எப்படி முடியும்? அந்த நேரத்துல டிராஃபிக் இப்படி இருக்கேன்னு வெளிய பார்க்காம உங்களோட அந்த எரிச்சலை நீங்க கவனிக்கணும். எரிச்சல் எரிச்சல்னு உங்களோட மனநிலைக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணுமா? ஆமா, மூச்சு விடுறீங்களா, மூச்சு உள்ள போகுது வெளிய வருதுன்னு கவனிக்கணும். உங்களோட கால் பிரேக்ல அழுத்துதா, அந்த அழுத்துற உணர்வை மட்டும் கவனிக்கிறது. ஒரு எண்ணம் வருதா, எண்ணம் எண்ணம்னு கவனிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு திரும்பவும் நிகழ்காலத்துக்கு வருது. ஆனா ஒரு நிமிஷம், இது ரொம்ப சோர்வா இருக்காதா? ஏன் அப்படி தோணுது? இல்ல, ஒவ்வொரு செகண்டும் மூச்சு, எண்ணம், காதுல விழுற சத்தம்னு எல்லாத்தையும் லேசர் மாதிரி கூர்மையா பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா மூளை டயர்ட் ஆயிடாதா? என்ன கேட்டாலே மூளை வலிக்கிற மாதிரி இருக்கே. தேரியா பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். ஆனா உண்மையில மகாசி சயாதாவித சரியான கவனம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எண்ணங்களோட சண்டை போடல, அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல, ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை தான் பாக்குறீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்றோம். ஆமா, நவீன உளவியல்ல இத டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அமைதியாவதுன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னா என்ன? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது நாம மூளை எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஒயாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆமா, நைட்டு தூங்கும்போது கூட ஓடிட்டே இருக்கும். அதுதான் மூளைக்கு உண்மையான சோர்வு. ஆனா நீங்க அந்த எண்ணத்தோட கண்டென்ட்டுக்குள்ள போகாம இது ஒரு எண்ணம் அப்படின்னு அதோட ப்ராசஸ மட்டும் கவனிக்கும் போது அந்த செயின் ரியாக்ஷன் கட் ஆயிடும். ஓ, அப்ப சோர்வு மறைஞ்சிடும். கண்டிப்பா. ஒரு சயின்டிஸ்ட் மைக்ரோஸ்கோப் வழியா ஒரு புது செல்ல கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப கூர்மையான தெளிவும் எனர்ஜியும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அந்த மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது என்ன தெரியும்? நம்ம மூளைக்குள்ள அப்படி என்ன மாற்றம் நடக்கும்? அங்கதான் நீங்க இவ்வளோ நாள் நம்பியிருந்த கன்வென்ஷனல் ரியாலிட்டி உடையும். ஒரு ஆரம்ப நிலை தியானி இப்படி தொடர்ந்து கவனிக்கும் போது உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையான 3 உலகளாவிய தன்மைகளை நேரடியா உணர்வாரு. அந்த 3 தன்மைகள் என்னென்ன? அவை அனித்தியம், துக்கம், அனான்மா. அனித்யம், துக்கம், அனான்மா. ஓகே, இந்த 3ஐயும் கொஞ்சம் பிராக்டிகலா உடைச்சு பார்ப்போம். முதல்ல அனித்யம்னா என்ன? அனித்தியம்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நேரடியா பார்க்கறது. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான, திடமான ஒரு பொருளா தெரியும்.
ஆனா பக்கத்துல போய் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா என்ன இருக்கும்? அங்க நீர்வீழ்ச்சின்னு ஒண்ணு தனியா இருக்காது. வெறும் லட்சக்கணக்கான தனித்தனி நீர்த்துளிகள் வேகமா கீழ விழும். அதேதான். அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் உடம்புல ஏற்படுற வலிகளும். மழைத்துளி விழும்போது குட்டையில நீர்க்குமிழி தோன்றி மறையிற மாதிரி செகண்டுக்கு செகண்ட் எண்ணங்கள் உருவாகி அழியறத நீங்க நேரடியா பாப்பீங்க. ஓகே, அந்த நீர்வீழ்ச்சி உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து துக்கம், அனான்மா. இது எப்படி வேலை செய்யுது? எப்போ எல்லாமே ஒரு செகண்ட்ல தோன்றி மறையுதுன்னு புரியுதோ, அப்போ அதுல எந்த ஒரு நிரந்தரமான திருப்தியோ சந்தோஷமோ இருக்காதுன்னு நம்ம மூளைக்கு உரைக்கும். இதுதான் துக்கம். புரியுது. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பல வருஷமா காசு சேர்த்து வாங்குன ஒரு கார் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு போர் அடிச்சிடுதுல, அடுத்த மாடல் கார் மேல ஆசை வருதுல, அந்த அதிருப்தி உணர்வு தான் இது. ஆமா, எதுவுமே நிரந்தர சந்தோஷத்தை தர்றதில்ல. மூணாவது அனான்மா. அதாவது இது எதுவுமே என் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு உணர்றது. காஃபி குடிச்சா சுறுசுறுப்பா ஃபீல் பண்றோம். யாராவது திட்டுனா கோவம் வருது. இது எல்லாமே காரண விளைவு அடிப்படையில தானா நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே. இதுல நான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரு மையமான ஆளோ ஆன்மாவோ இல்லைங்கிறதா அனான்மா. நான் இங்கே ஒரு பெரிய கேள்வி கேட்கணும். கேளுங்க. எனக்கு இந்த நான் அப்படிங்கிற அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, சில உறவுகள் இருக்கு, எனக்கு பிடிச்ச ஹாபீஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் மாய. இதுல ஒரு அர்த்தமும் இல்லைன்னு ரியலைஸ் பண்றது ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்காதா? ஹம். என்னோட மனிதத்தன்மையே இது அழிச்சிடாதா? ஆக்சுவலா நீங்க கேக்குற இதே கேள்வி தியானத்துல முன்னேறுற பலருக்கும் வரும். ஏன்னா உங்களோட ஈகோ அதை ஒத்துக்க மறுக்கும். புத்தகத்துல இதையே பயம் மற்றும் ஆபத்து பற்றிய உள்ளுணர்வு அறிவு அப்படின்னு சயாதாவ் சொல்றாரு. அப்போ அது பயம்தானா? ஆனா இது ஒரு நெகட்டிவான டிப்ரெஷன் இல்ல. அப்புறம் எப்படிப்பட்ட பயம் இது? ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நிம்மதியா உங்க வீட்ல தூண்டிட்டு இருக்கீங்க. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது வீடு முழுசா தீப்பிடிச்சு எரியுது. அந்த நேரத்துல அந்த நெருப்ப பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல? கண்டிப்பா வரும். உயிர் பயம் வருமே. அந்த பயம் உங்களை என்ன பண்ண வைக்கும்? ஐயோ வீடு எரியுதேன்னு உள்ளேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்களா? இல்லையே, உடனே அந்த வீட்டை விட்டு வெளியேறதான் பாப்பேன். அது போலதான் இந்த அறிவும். நாம ரொம்ப நிரந்தரம்னு கெட்டிய புடிச்சிட்டு இருக்கிற பணம், பதவி, ஈகோ எல்லாமே தீப்பிடிச்ச வீடு மாதிரி எந்த நேரமும் அழியக்கூடியதுன்னு புரியும்போது வர்ற அறிவுபூர்வமான ஏமாற்றம் தான் இது. வாவ்! அப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன நடக்கும்? அது உங்கள ஒரு முழுமையான நடுநிலைக்கு கொண்டு போகும். இதுதான் விபசனாவோட ரொம்ப முக்கியமான கட்டம். நல்லது நடந்தாலும் ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டீங்க. கெட்டது நடந்தாலும் ரொம்ப உடைஞ்சு போக மாட்டீங்க. ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட். ஆமா, இதுவும் கடந்து போகும். அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத பேலன்ஸ் கிடைச்சிடும். மனிதத்தன்மையை இழக்கிறதுக்கு பதிலா மத்தவங்க மேல இன்னும் அதிகமான கருணையும் அன்பும் தான் உங்களுக்கு வரும். அது ஏன்? ஏன்னா அவங்களும் இந்த மாயைக்குள்ள சிக்கி கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த பற்றின்மை, நடுநிலைமை இதையெல்லாம் கடந்து இந்த விபசனா தியானத்தோட உச்சக்கட்ட இலக்கு தான் என்ன? எதை நோக்கி இந்த ஒட்டுமொத்த பயணமும் போகுது? அந்த பயணத்தோட இறுதி எல்லை தான் நிப்பானா அப்படின்னு சொல்ற முழுமையான விடுதலை. நிப்பானா? நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கேன். ஆனா இத மகாசி சயாதாவ் எப்படி விளக்குறாரு? நிப்பானா அப்படிங்கறத நிபந்தனைக்குட்பட்ட நிகழ்வுகளின் முழுமையான நிறுத்தம் அப்படின்னு புத்தகம் ரொம்ப துல்லியமா விளக்குது. ஒரு அகல் விளக்க எடுத்துப்போம். சரி. அதுல இருக்கிற எண்ணெயும் திரியும் முழுசா எரிஞ்சு தீர்ந்த பிறகு அந்த விளக்கோட ஒளி என்னாகும்? அப்படியே அமைதியா அணைஞ்சிடும். அதே போல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பேராசை, வெறுப்பு, அறியாமை அப்படிங்கிற எரிபொருள்கள் எல்லாம் தீர்ந்த உடனே ஏற்படுற அந்த ஆழமான அமைதி தான் நிப்பானா. அங்க புதுசா எதுவும் தோன்றவும் இல்ல, மறைவதும் இல்ல. ஒரு நிமிஷம். இப்ப அணைஞ்சிடும். நிறுத்தம். இப்படிலாம் சொல்லும்போது அது ஏதோ ஒரு இருட்டு அறைக்குள்ள போற மாதிரியோ இல்ல ஒண்ணுமே இல்லாத சூனிய மாதிரியோ தோணலையா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். எல்லாமே நின்னுட்டா அங்க என்னதான் இருக்கும்? ஒரு மனிதன் எதுக்கு சூனியத்தை நோக்கி தன்னோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கணும்? ரொம்ப நியாயமான சந்தேகம். பல மேற்கத்திய தத்துவவியலாளர்களும் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனா நிப்பானா அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத சூனியம் கிடையாது. இத ஒரு பாசிட்டிவான அனுபவமா தான் பார்க்கணும். பாசிட்டிவான அனுபவமா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இத புரிஞ்சுக்க ஒரு அருமையான உவமை இருக்கு. பல வருஷமா ஒரு பெரிய தீராத வியாதியில கஷ்டப்படுற ஒரு நோயாளிய கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வலி, வேதனை. ஓகே. ஒரு கட்டத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா அந்த நோய் முழுசா குணமாயிடுது. இப்ப அவர்கிட்ட போய் உங்களுக்கு இப்ப என்ன ஃபீல் ஆகுது, உங்ககிட்ட இப்ப என்ன இருக்குன்னு கேட்டா அவர் என்ன சொல்வார்? இப்ப எனக்கு நோய் இல்ல அப்படின்னு தான் சொல்வார். எனக்கு எந்த வலியும் இல்லைன்னு நிம்மதியா சொல்வார். எக்ஸாக்ட்லி. அந்த நோய் இல்லாத தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் நிப்பானா. அந்த நோயாளிக்கு அது சூனியமா என்ன?
இல்ல, அது ஒரு மாபெரும் நிம்மதி. ஆமா, அந்த நிம்மதிக்கு ஈடு இணையே இல்ல. அது போலத்தான் நான் அப்படிங்கிற ஒரு சுமைய சுமக்கிற வழி இல்ல, தற்காலிக சந்தோஷங்களுக்கு பின்னாடி ஓடுற ஓட்டம் இல்ல, யார் என்ன நினைப்பாங்கன்ற மன உளைச்சல் இல்ல. இதெல்லாம் முற்று பெற்று கிடைக்கிற அந்த உண்மையான சுதந்திரமான அமைதி தான் நிப்பானா. அது வார்த்தைகளால முழுசா சொல்ல முடியாத ஒரு பேரின்பம். நோய் இல்லாத தன்மை அப்படிங்கிற உதாரணம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த முழு கான்செப்டையும் பார்க்கும்போது இது ஏதோ துறவிகளுக்கான ஒரு விஷயம்னு ஒதுக்க முடியல. கண்டிப்பா ஒதுக்கவே முடியாது. நம்மளோட சொந்த மனசையும் உடம்பையும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி மாயைகளை உடைச்சு உண்மையான அமைதியை கண்டுபிடிக்கிற ஒரு பிராக்டிக்கல் மேனுவலாவே இது இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. 1945ல குண்டவீச்சுகளுக்கு நடுவுல மகாசி சயாதாவ் எந்த அமைதிய கண்டடைஞ்சாரோ, அந்த அமைதி இன்னைக்கு டிராஃபிக்லயும் ஆபீஸ் பிரஷர்லயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே தேவையானது. 100க்கு 100 உண்மை. இப்போ இத கேக்குற நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்தலாம்? அடுத்த முறை வேலை பழுவாலோ இல்ல யாராவது உங்களை கோவப்படுத்திட்டாங்கன்னோ ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு அந்த கோவத்தோட ஒன்றி போகாம ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு பாருங்க. ஆமா, லேபிள் பண்ணுங்க. கரெக்ட். இது வெறும் ஒரு எண்ணம். இது என் நெஞ்சில ஒரு இறுக்கமான உணர்வை உருவாக்குது. ஆனா இதுவும் கொஞ்ச நேரத்துல தோன்றி மறையிற ஒரு தற்காலிக நிகழ்வு தான் அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்க ட்ரை பண்ணுங்க. அப்படி பார்க்க பழகிட்டா எந்த பிரச்சனையும் உங்களை ரொம்ப பாதிக்காது. உண்மைதான். இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் சொல்றபடி ஒவ்வொரு செகண்டும் நம்ம பழைய மனம் இறந்து புது மனம் பிறக்குது. பழைய செல்கள் அழிஞ்சு புது செல்கள் உருவாகுது. ம். அப்படியானால் இந்த நொடியில என் குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அடுத்த நொடியில இருக்க போவதில்லை அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்களை அவமானப்படுத்தினதையோ, நேத்து நடந்த சண்டைக்காகவோ, உங்களோட கடந்த கால கவலைகளையோ ஏன் அந்த பழைய சுமையாவே இன்னமும் சுமந்துகிட்டு இருக்கீங்க? சூப்பரான கேள்வி. தூரத்துல தெரியற காணல் நீரை நிஜம்னு நம்பி ஓடுறத நிறுத்திட்டு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிரந்தரமான அமைதியை கொஞ்சம் தேடி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடல்ல சந்திப்போம்.